ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெற்ற பிரணய கலக மகோத்சவம், ஏராளமான பக்தர்கள் தரிசனம். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் புனர்பூச திருநட்சத்திர உற்சவம், ஸ்ரீ சீதாராமருக்கு நடைபெற்ற திருக்கல்யாணம் மற்றும் ஊஞ்சல் சேவை. ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் புனர்பூச திருநட்சத்திர உற்சவம், சிறப்பு அலங்காரத்துடன் புறப்பாடு கண்ட ஸ்ரீ சீதாராம லட்சுமண சகித ஆஞ்சநேயர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ரா10 உற்சவம், விசேஷ அலங்காரங்களோடு பிரகார உலா கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ரா10 உற்சவம், உபய நாச்சியார்கள் மற்றும் ஸ்ரீ நம்மாழ்வாருடன் வீதி உலா வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற திருவாதிரை திருநாள் திருவிழா, அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா மற்றும் அத்தியன உற்சவத்தின் ஒரு பகுதியாக பிரணய கலக மகோத்சவம் நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு கோவில் யானைகள் முன்னே செல்ல உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை தங்க திருச்சியில் எழுந்தருளச் செய்து ஆலய மகா பிரதட்சணமாக சுமந்து வந்தனர். சுவாமிக்கு பட்டாடை கட்டி சர்வ ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல இரு குடைகள் பிடித்தபடி உற்சவரை புஷ்கரணி பகுதிக்கு சுமந்து வந்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள், ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்தம் சேவித்தபடி ஸ்ரீ மலையப்ப சுவாமியுடன் வலம் வந்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் தம்பதிகள், ஆலய அதிகாரிகள் உடன் வர ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சுவாமிக்கு ஆரத்தி காட்டியதும் ஜீயர் பெருமக்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் ஆச்சாரிய புருஷர்கள் ஸ்ரீ நம்மாழ்வார் அருளிய பாசுரங்களை சேவித்தனர். இதையடுத்து ஆலயத்தில் இருந்து பிரதட்சணமாக வருகை தந்த ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சிறப்பு அலங்காரத்துடன் சுவாமிக்கு எதிர் சேவையாக எழுந்தருளியதும் பிரணய கலக மகோத்சவத்தை துவக்கினர். தொடர்ந்து பாராயணம் செய்ததும் தாயார்கள் சார்பில் சுவாமி மீது பூப்பந்துகள் எரியப்பட்டன. ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை சுமந்து கொண்டு முன்னும் பின்னுமாக வேகமாக சுமந்து வந்தனர். சுவாமியோ நான் ஏதும் தவறு இழைக்கவில்லை என கூறிய பிறகு பண்டிதர்கள் புராண படனத்தை வாசித்தனர். இதையடுத்து ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயார்கள் சமாதானம் அடைந்து எம்பெருமானுடன் அருகே நின்றதும் மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமியை புஷ்கரணி அருகே அழைத்து வந்து உற்சவ மூர்த்திகளுக்கு திருக்குளத்திற்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு பழங்கள் நிவேதித்து கற்பூரம் காட்டப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌத்ரி, அத்தியன உற்சவத்தின் ஒரு பகுதியாக பிரணய கலக மகோத்சவம் நடைபெற்றதாக கூறினார். சாஸ்திர முறைப்படி பக்தியுடன் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டதாகவும், ஒரு பக்கம் உற்சவங்கள் நடைபெற்று வந்தாலும் மறுபக்கம் பக்தர்களுக்கு தரிசனம் என்பது தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். திருப்பதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் புனர்பூச திரு நட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ சீதாராம கல்யாணமும், அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு வீதி உலாவுடன் ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. இதையொட்டி ஆலய வளாகத்தில் வெள்ளி சிம்மாசனத்தின் மீது ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து அர்ச்சகர்கள் கும்ப பிரதிஷ்டை கலச ஆராதனையோடு திருமண வைபவத்தை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கங்கண பூஜை, புண்ணியாக வாசனம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து ஸ்ரீ சீதாபிராட்டிக்கும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கும் நீராஜனம் சமர்ப்பித்து கங்கண தாரணம் செய்தனர். தொடர்ந்து ஆரத்தி காட்டியதும் குண்டத்தில் அக்னிவார்த்து மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்தனர். பிறகு உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் தசரதன் மைந்தனுக்கும் ஜனகன் மகளுக்கும் பட்டு வஸ்திர சமர்ப்பணம் ஆகியவற்றை நடத்தி கன்னிகாதானம் செய்தனர். தொடர்ந்து மாங்கல்ய பூஜை செய்து ஸ்ரீ ஜானகி தேவிக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது.
பிறகு கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ சீதாராமருக்கு பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டியதும் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் மாலை மாட்டுதல், அட்சதை தூவுதல் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் கல்யாண கோலத்தில் அருள் புரிந்த ஸ்ரீ சீதாராமருக்கும் அருகே எழுந்தருளியிருந்த ஸ்ரீ லட்சுமணருக்கும் கோபுர தீபம் காட்டி தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளை திருச்சியில் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டியதும் கோவிலின் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். சர்வ அலங்காரத்துடன் உற்சவ தெய்வங்கள் திருக்காட்சி தந்தபடி வலம்பெற நுழைவாயில் ஆராதனையோடு தெய்வங்களை கோவிலின் வெளியே சுமந்து வந்ததும் இரு குடைகள் பிடித்தபடி வீதி உலா புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக பவனி வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதையடுத்து ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணரை கோவில் யானைகள் நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ ராமச்சந்திர புஷ்கரணிக்கு அழைத்து வந்தனர். அங்கு மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது தெய்வங்களை எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டதும் ஊஞ்சல் சேவையை துவக்கினர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்ய ஊஞ்சல் ஆடியபடி காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளை மீண்டும் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். திருப்பதி அருகே இருக்கும் ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் உள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் புனர்பூச திருநட்சத்திரத்தை முன்னிட்டு உற்சவர்கள் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். முன்னதாக கோவிலில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் தங்க திருச்சியில் எழுந்தருளச் செய்து ஊர்வலம் புறப்பட்டனர். ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை சுமந்து கொண்டு கோவிலின் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வலம் வர 4 திக்கிலும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல நுழைவாயில் ஆராதனையோடு உற்சவர்களை ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்ததும் வீதி உலா புறப்பட்டனர். மாட வீதியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு உலா வந்த உற்சவ மூர்த்திகளை ஏராளமானோர் கண்ணார கண்டு பக்தி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமி அன்று கருட சேவை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் பெரிய திருவடி மீது உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். எம்பெருமானை சுமந்து வந்த கருட பகவானுக்கும் பட்டு வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டப்பட்டிருந்தன. சுவாமி முன்பு ஸ்ரீனிவாசகத்தியம் வாசிக்கப்பட்டதும் வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தனர். சர்வ அலங்காரத்தோடு சங்கு சக்கரதாரியாக பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் பிரிய பக்தன் மீது எம்பெருமான் நின்று அருள பக்தி பாடல்களும் பாடப்பட்டன. தொடர்ந்து வீணை இசை கச்சேரியும் நாதஸ்வர மேள தாளங்களும் முழங்க உற்சவருக்கு கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் திரு அத்தியன ரா10 உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 5ஆம் திருநாளன்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்தில் இருந்து உற்சவ ஸ்ரீ நம்பெருமாளை தங்க தோளுக்கினியாலில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். வண்ண பட்டாடையை போர்த்தி கொண்டு மாணிக்க அபயம் காட்டி முத்துக்கள் பதித்த நீள்முடி கிரீடத்துடன் நவரத்ன காதணிகளும் அணிந்து அருள் புரிந்த சுவாமி நம்பெருமாளுக்கு தங்க திருக்குடை பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி பிரகாரங்களை சுற்றி சுமந்து வந்தனர். நாடி கேட்டான் ஆரியவடால் வாயில்களை கடந்து ஸ்ரீ நம்பெருமாளை ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோவிலை சுற்றி சுமந்து வந்து பரமபத வாசல் முன்பு எழுந்தருளச் செய்தனர். பிறகு வாயிற்கதவுகள் திறக்கப்பட்டதும் எம்பெருமான் மீது போர்த்தப்பட்டிருந்த பட்டாடை களைந்து சர்வாபரண பூஷிதனாக காட்சி தந்தபடி சுவாமி வெளியே வந்து அருளினார். அவரை தொடர்ந்து ஏராளமான பக்தர்களும் பரமபத வாசலை கடந்து சென்றனர். இதையடுத்து உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை 1000 மண்டபத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு தண்டை பூட்டி வண்ண பட்டாடை கட்டி காசு மாலை, அடுக்கு பதக்கங்கள், 2 வட முத்துச்சரம்,
தங்கப்பூன், பவள மாலை, நெல்லிக்காய் மாலை, லட்சுமி பதக்கம் ஆகிய ஆபரணங்களோடு பச்சை மரகதமும் வைரக் கற்களும் பதித்த கிரீடமும் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். 6ஆம் திருநாளன்று இரவு உற்சவரை மூலஸ்தானத்தில் இருந்து சுமந்து கொண்டு பிரகாரங்கள் வழியாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் வலம் வந்தனர். சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் எம்பெருமான் மீது போர்த்தப்பட்டிருந்த பட்டாடை களையப்பட்டது. பின்னர் திருமார்பில் ஸ்ரீரங்க விமான பதக்கம், நீள்முடி கிரீடம், காதுகளில் மகர கர்ண பத்திரம் சாற்றி வைர அபய ஹஸ்தம், கோலக்கிளி தந்து, அடுக்கு பதக்கங்களுடன் பச்சை மரகத திருப்பாவை, கிடிகாரம் உள்ளிட்ட ஆபரணங்களோடு எம்பெருமான் அழகாக காட்சி தந்தபடி சொர்க்கவாசல் கதவுகள் வழியாக வெளியே வந்து அருள்பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் பரமபத வாசல் கடந்து சுவாமியை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். இதையடுத்து ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியார்களுக்கும் சுவாமி திருக்காட்சி தரும் வைபவம் நடைபெற்றது. பின்னர் உற்சவரை ஆயிரங்கால் மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ராபத்து உற்சவத்தின் நிகழ்வுகளாக சுவாமி நம்மாழ்வாரும் உபய நாச்சியார்கள் சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியும் விசேஷ அலங்காரத்தோடு திருவீதி புறப்பாடு கண்டு பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். 5ஆம் திருநாளான நேற்று சுவாமி நம்மாழ்வாருக்கு முத்துக்கள் பதித்த சாய கொண்டை கிரீடம் அணிவித்து வண்ண பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து கேடயத்தில் நிறுத்தி சுவாமிக்கு எதிர் சேவையாக முன்னே அழைத்துச் சென்றனர். பிரபந்ததாரர்கள் உபதேச ரத்தினமாலை பாசுரங்களை சேவித்தபடி மாட வீதிகளில் வலம் வந்தனர். உற்சவ மூர்த்திகளை தரிசித்த பக்தர்களுக்கு சிடாரி சாதிக்கப்பட்டது. தங்க கேடயத்தின் மேல் உபய நாச்சியார்களுடன் எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமிக்கு இரத்தின அங்கி அணிவித்து கிரீடத்துடன் சர்வ ஆபரணங்களும் பூட்டி மெல்லிய ஆடை கட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உபய நாச்சியார்களுக்கு நவரத்ன நீள்முடி கிரீடங்கள், வண்ண பட்டுச்சேலைகளும் கட்டி காசு மாலைகள், அடுக்கு பதக்கங்களுடன் திருமாங்கல்யமும் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அபயம் காட்டியபடி உபய நாச்சியார்களோடு வீதி உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு வழிநெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். உற்சவ மூர்த்தி அத்தியாப கோஷ்டியினரும் வேத கோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தபடி பின்தொடர்ந்து வந்தனர். 6ஆம் திருநாளிலும் உற்சவர் ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தனி கேடயத்தில் அமர்த்தி எதிர் சேவை சாதித்தபடி முன்னே அழைத்து வந்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்து வர மாட வீதியில் பவனி வந்த தெய்வங்களை தரிசித்த பக்தர்களுக்கு சிடாரி சாதிக்கப்பட்டது. உபய நாச்சியார்களுடன் உலா வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமிக்கு நவரத்ன கிரீடம் அணிவித்து நெத்தி சுட்டி பட்டை கட்டி காதணைகளுடன் கற்கள் பதித்த பதக்கங்களும், காசு மாலை, மாங்காய் ஹாரம், லட்சுமி பதக்கம், தங்க லட்சுமி ஹாரம், நாகவங்கி உள்ளிட்ட ஆபரணங்களோடு மாலைகள் சூட்டி இரத்தின பாத கவசங்கள் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். சங்கு சக்கரதாரியாக பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் திருவேங்கடமுடையான் கோலத்தில் சுவாமி அருள்பாலித்தார். உபய நாச்சியார்களும் சிகப்பு கரை வைத்த கருநீல பட்டுச்சேலைகள் கட்டிக்கொண்டு காசு மாலைகளுடன் கிரீடங்களும் ஆபரணங்களுடன் திருமாங்கல்யமும் அணிந்து அழகாக திருக்காட்சி தந்தனர். இசை வாத்தியங்கள் முழங்க பல்வேறு வீதிகள் வழியாக பவனி வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு வழிநெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பலவித ஆபரணங்களோடு முன்னழகையும் புஜகீர்த்தி ஒட்டியானம் இரத்தின பதக்கத்தோடு பின்னழகையும் காட்டியபடி ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி லாவர பிரபந்த கோஷ்டிகளும் வேத கோஷ்டியினும் பாராயணங்கள் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். பிறகு உலா முடிந்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு இசை வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் ராஜவல்லிபுரம் செப்பரை ஸ்ரீ அழகிய கூத்தர் திருக்கோவிலில் திருவாதிரை திருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் அருள்மிகு சிவகாமி அம்பாளுடன் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ நடராஜருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சப்பரத்தில் நிறுத்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் நுழைவாயில் ஆராதனையுடன் உற்சவர்களை சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்தனர். கைலாய வாத்தியங்கள் முழங்க தேரடியில் 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேரில் உற்சவர்களை எழுந்தருளச் செய்தனர். பிறகு பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் நிலையில் இருந்து தேர் புறப்பட்டது.
ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுக்க சிவகாமி அம்மையுடன் அழகிய கூத்தர் இருந்தவாறு ஊரை சுற்றி வலம் வந்து அருள்பாலித்தார். சங்கு குவளையாப்பீடம் முழங்க பக்தர்கள் சிவபுராணம் பாடியபடி உடன்வர ஊரை சுற்றி வந்த திருத்தேர் மீண்டும் நிலையை அடைந்தது. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் ஆருத்ரா திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ நடராஜருக்கு திருக்கார்த்திகை தீபமை சாற்றப்படும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவிலில் உற்சவர் ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு கற்கள் பதித்த அபய ஹஸ்தம் தந்து இடது காலில் வெள்ளித்தண்டை கொலுசு ஆகியவற்றோடு குஞ்சித பாதமும் கட்டி முயலகனை வைத்து காசு மாலைகள், தங்க வில்வ மாலையுடன் சூரிய பதக்கம், லிங்க பதக்கம், தங்க ருத்ராட்ச மாலை, இரட்டை கிளி பதக்கம் உள்ளிட்ட ஆபரணங்களோடு காலணிகளும், திருவடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்துராயும் நெற்றி சுட்டி பட்டையும் கட்டி மலர் மாலைகள் கொண்டு அலங்காரம் செய்திருந்தனர். அருகே எழுந்தருளி இருந்த சிவகாமி அம்மைக்கும் ஊதா நிற கரை வைத்த காவி பட்டுச்சேலையை மடிசாராக கட்டி ஒட்டியானம், காசு மாலைகள், திருமாங்கல்யத்துடன் பதக்கங்களும் கையில் கோள கிளியும் தந்து வைரத்தோடு நவரத்ன கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ நடராஜ மூர்த்திக்கு சிவகாமி அம்மைக்கும் தூப தீபங்கள் காட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து ஆடல் வள்ளுவனுக்கும் நாயகிக்கும் கைலாய வாத்தியம் முழங்க கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ராப்பத்து உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக ஆலய உள் வளாகத்தில் இருந்து உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை சிறப்பு அலங்காரம் செய்து மெல்லிய வஸ்திரம் போர்த்தியபடி கேடயத்தில் நிறுத்தி ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். பிறகு சொர்க்கவாசல் கதவுகள் வழியாக வெளியே வந்த சுவாமி வில்லும் அஸ்திரமும் ஏந்திய ஸ்ரீ கோதண்ட ராமராக பக்தர்களுக்கு தரிசனம் தந்தவாறு பவனி வந்து அருள்பாலித்தார். சர்வ ஆபரணங்கள் மற்றும் கிரீடம் அணிந்து ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக எம்பெருமான் உலாவர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சுவாமி ஆழ்வார்களுக்கும் காட்சி கொடுத்ததும் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி மாலைகள் சூட்டி மரியாதைகள் செய்யப்பட்டன. திரளான பக்தர்கள் இந்த வைபவத்தை கண்டு பக்தி பரவசம் அடைந்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முத்தீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் பல்வேறு ஆலயங்களில் இருந்து திருவாதிரை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதையொட்டி தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல அருள்மிகு முத்தீஸ்வரர் கோவிலில் இருந்து சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை சிறப்பாக அலங்கரித்து ரதத்தில் நிறுத்தி வீதி உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டி வழிபட்டனர். சுவாமியும் அம்பாளும் முன்னே செல்ல ஸ்ரீ நடராஜமூர்த்தி திருநடனம் புரியும் கோலத்தில் சர்வ அலங்காரத்தோடு தனி கேடயத்தில் நின்று பவனி வர அருள்மிகு சிவகாமி அம்பாள் செப்பரத்தில் ஆடல் வல்லோனை பின்தொடர்ந்து வந்தார். இதேபோல் அருள்மிகு கருக்கினில் அமர்ந்தவள் திருக்கோவிலில் இருந்து அம்பிகையும் சர்வ அலங்காரத்தோடு உலாவர ஸ்ரீ வளர்த்தீஸ்வரரும் அம்பிகையுடன் தனி வாகனத்தில் அமர்ந்து வீதி உலா வந்து அருள்பாலித்தார். சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் ராப்பத்து உற்சவம் நடைபெற்று வருகிறது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் உபய நாச்சியார்கள் சமேத உற்சவர் பெருமாளை கண்ணன் திருக்கோலத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமாவாக காட்சி தர பச்சை பட்டுடுத்தி கொண்டு சர்வ ஆபரணங்களுடன் திருமுடியில் கொண்டையும் அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்துராயும் நிறுத்தி கொண்டு ஸ்ரீ கண்ணபிரானாக எம்பெருமான் திருக்காட்சி தந்தருளினார். தனி மேடையில் கருநீல பட்டு அணிந்து ஸ்ரீ கோதை நாச்சியாரும் அருள்பாலித்தார். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க சுவாமி, தாயார், ஆண்டாள் நாச்சியார் மற்றும் தனி மேடையில் வீற்றிருந்த ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியார்களுக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உற்சவ மூர்த்திகளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக பிரபந்ததாரர்களுடன் பக்தர்களும் பாராயணம் செய்தவாறு இருக்க தெய்வங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்ததும் அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் மார்கழி திருப்பாவை பாசுர அலங்காரம் நடைபெற்று வருகிறது. ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ பரமபதநாதர் சன்னதியில் இருக்கும் கண்ணாடி அறையில் கோதை நாச்சியாருக்கு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர்.
குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் என துவங்கும் பாசுரத்திற்கு ஏற்ப பஞ்சநதியில் சயனித்தவாறு சுவாமியும் அருகே ஆண்டாள் நாச்சியாரும் காட்சி தந்தனர். சூடி கொடுத்த சுடற்கொடியாளுக்கு தங்க கொலுசு பூட்டி புதுப்பட்டுச் சேலை கட்டி சர்வ ஆபரணங்களுடன் தங்க சாய கொண்டை கிரீடமும் கையில் கோலக்கிளியும் தந்து மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். தோழியர்கள் அருகே இருக்க பஞ்சனையில் சயனித்திருந்த எம்பெருமானுக்கு வெண்பட்டு கட்டி பலவித ஆபரணங்களோடு மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். பக்தர்கள் பாசுர அலங்காரத்தை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் திருவாதிரை திருவிழாவை முன்னிட்டு நடராஜருக்கு அபிஷேக ஆராதனை, அம்பிகை ஊடல் கொள்ளும் நிகழ்வுகள் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி உலாக்கள் உள்ளிட்டவை நடைபெற்றன. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை திருவொற்றியூரில் புகழ்பெற்ற அருள்மிகு வடிவுடைய அம்பாள் உடனுரை ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலில் சுவாமி சன்னதியில் இருந்து பிரியாவிடை சமேதராக உற்சவர் ஸ்ரீ தியாகராஜரை சிறப்பு அலங்காரத்துடன் கேடயத்தில் அமர்த்தி சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு சாமரங்கள் வீசியபடி வெளிப்பிரகாரத்தை அடைந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சங்கநாதம், பஞ்சவாத்தியங்கள், நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க எம்பெருமான் திருநடனம் புரிந்தவாறு வலம் வந்தார். அப்போது பக்தர்கள் சுவாமி மீது மலர்கள் தூவி வழிபட்டனர். பிறகு 16 கால் மண்டபத்தில் உற்சவரை அமர்த்தி திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு கோவிலின் வெளியே அழைத்து வந்து வீதியுலா புறப்பட்டனர். நிறைவாக மீண்டும் உற்சவரை ஆலயத்திற்கு அழைத்து வந்து சன்னதியில் கொலுவிருக்க செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அருள்மிகு பிரகநாயகி அம்பாள் சமேத ஜெயங்கொண்டநாதர் ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாத சுவாமி, அருள்மிகு காமாட்சி உடனுரை ஏகாம்பரேஸ்வரர், அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலைநாதர் ஆகிய 5 சிவாலயங்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் ஒரு சேர எழுந்தருள சங்கு முழங்க பஞ்ச வாத்தியங்களோடு பக்தர்கள் தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். 5 சிவாலயங்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளியதும் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில் யானை செங்கம்மா சாமரம் வீசியபடி ஆதி தம்பதிகளை வலம் வந்து வணங்கியதும் நிறைவாக உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தஞ்சையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் உடனமர் ஸ்ரீ பெருவுடையார் திருக்கோவிலில் சிவகாமி அம்பாளையும் ஸ்ரீ நடராஜமூர்த்தியையும் சிறப்பு அலங்காரத்துடன் தனித்தனி செப்பரங்களில் எழுந்தருளச் செய்திருந்தனர். சர்வ ஆபரணங்களோடு ஆனந்த தாண்டவம் ஆடியபடி ஸ்ரீ நடராஜர் திருக்காட்சி தர நுழைவாயில் ஆராதனையுடன் கோவிலின் வெளியே அழைத்து வந்தனர். பிறகு கோவில் அருகே உள்ள சிவகங்கை திருக்குளத்தில் அஸ்திர தேவரை படித்துறையில் நிறுத்தி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் கைத்தலமாக ஏந்தி திருக்குளத்தில் முழுகி தீர்த்தவாரி வைபவம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அஸ்திர தேவருக்கு வஸ்திரம் கட்டி அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்ததும் மீண்டும் ஆடல் நாயகன் மற்றும் நாயகியை ஆலயத்திற்குள் அழைத்து வந்தனர். அங்கு உற்சவ மூர்த்திகளை ராஜராஜ சோழன் தேவியுடன் எதிர்கொண்டு தெய்வங்களை வரவேற்கும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ சிவகாமி அம்மை ஊடல் கொள்ளும் நிகழ்வும் நடத்தப்பட்டது. பின்னர் சோழ மன்னன் சமாதானம் செய்ய ஸ்ரீ நடராஜ மூர்த்தியை ஆலயத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். இதையடுத்து மும்மாறி மழை பொழிந்து விளைச்சல் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் மீது சுவாமியின் சார்பில் நெல்மணிகள் தூவப்பட்டன. இதையடுத்து தஞ்சை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் உள்ள சிவாலயங்களான அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவில், ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில், அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட சிவாலயங்களில் இருந்து உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்தோடு வாகனங்களில் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர்.
பெரிய கோவில் நடராஜமூர்த்தி மற்றும் சிவகாமி அம்மை முன்னே செல்ல நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக உற்சவ மூர்த்திகள் பவனி வர பக்தர்கள் தெய்வங்களை கண்ணார கண்டு வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அச்சிறுபாக்கத்தில் உள்ள அருள்மிகு ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் இருந்து வெள்ளை சாதி அலங்காரத்துடன் ஸ்ரீ நடராஜர் வெளியே எழுந்தருள ஸ்ரீ சிவகாமி அம்மை பின்தொடர்ந்து வந்தார். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் மீண்டும் கோவிலை அடைந்ததும் ஆலய வளாகத்தில் மேடைகள் மீது ஸ்ரீ நடராஜரையும் அருள்மிகு சிவகாமி அம்மையையும் குழுவிருக்கச் செய்து இசை வாத்தியங்கள் முழங்க மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஸ்ரீ நடராஜ மூர்த்தியை தரிசித்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மாணிக்க வாசகர், சிவகாமி அம்மை மற்றும் ஆடல் வல்லோனை வாகனத்தில் அமர்த்தி ஆரத்தி காட்டியதும் வீதியுலா புறப்பட்டனர். கும்பகோணத்தில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர், ஸ்ரீ நாகேஸ்வரர், அருள்மிகு வியாழ சோமேஸ்வரர், ஸ்ரீ அபிமுகேஸ்வரர், ஸ்ரீ கௌதமரேஸ்வரர், அருள்மிகு திருக்கோட்டீஸ்வரர், ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர், ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் ஆகிய சிவாலயங்களில் இருந்து உற்சவர்கள் ஸ்ரீ நடராஜமூர்த்தியையும் சிவகாமி அம்மனையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். ஆடல் நாயகன் மற்றும் நாயகியை சப்பரம், சிறிய தேர், வெள்ளித்தேர் ஆகியவற்றில் எழுந்தருளச் செய்து நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். சிவகங்கையில் இருக்கும் அருள்மிகு விசாலாட்சி அம்பாள் உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் திருவாதிரையை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கும் அருகே எழுந்தருளியிருந்த சிவகாமி அம்பாள் மற்றும் மாணிக்க வாசகருக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பக்தியுடன் தரிசிக்க ஸ்ரீ நடராஜருக்கு விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. திருநடனம் புரியும் கோலத்தில் ஆடல் வல்லோன் அருள் புரிய திருநாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் வளாகத்தில் இருக்கும் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு வைத்தியநாத சுவாமி கோவிலில் பிரதான கலசங்களுடன் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி ஹோமத்தை வளர்த்தனர். நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பிரியாவிடை மற்றும் அம்பிகை சமேத உற்சவர் ஸ்ரீ வைத்தியநாதர், 4 பெருமக்கள், தேவியர்கள் உடனுரை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி உற்சவ மூர்த்திகளையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஆரத்தி காட்டியதும் சிவகாமி அம்மை சமேதராக எழுந்தருளியிருந்த ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கு அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு ஆடல் வல்லோனுக்கும் நாயகிக்கும் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி கற்பூரம் காண்பித்தனர். கற்சிலையாக முயலகன் மீது திருநடனம் புரியும் கோலத்தில் நின்று அருளிய ஸ்ரீ நடராஜருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்திருந்தனர். சிவகாமி அம்பாலும் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளி இருக்க மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து கோபுர தீபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவர்களை விசேஷ அலங்காரத்துடன் வெட்டிவேர் சப்பரத்தில் நிறுத்தி கோபுர தீபம் காண்பிக்கப்பட்டது. திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள அருள்மிகு தாயுமானவர் சுவாமி திருக்கோவிலில் உற்சவர் ஸ்ரீ நடராஜருக்கு வெண்பட்டு கட்டி தங்க ஆபரணங்களுடன் அடுக்கு பதக்கங்களும் வெள்ளி கவசத்துடன் மலர் மாலைகளும் கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். காசு மாலை, பவள மாலை அணிந்து சிவகாமி அம்பிகை சாய கொண்டையோடு திருக்காட்சி தந்தருளினார். மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. பொதுஜன சேவை நிறைவு பெற்றதும் உற்சவர்களை வாகனத்தில் அமர்த்தி கொண்டு கோவிலில் இருந்து வீதி உலா புறப்பட்டனர். வழிநெடுகிலும் பக்தர்கள் ஆடல் நாயகனையும் நாயகியையும் தரிசித்து வழிபட்டனர். திருப்பூரில் திருவாதிரை திருவிழாவையொட்டி ஸ்ரீ நடராஜன் மற்றும் சிவகாமி அம்பிகைக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அபிஷேகம் நடைபெற்றது. சிவனடியார்கள் திருவெம்பாவை பாடல்களை பாடியபடி உற்சவர்களை தரிசிக்க அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் சிவகாமி அம்மையுடன் உற்சவ ஸ்ரீ நடராஜ பெருமானை விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வில்வம் மற்றும் உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்தனர்.
பிறகு தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காட்டியதும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் உள்ள அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோவிலில் இருந்து தாரை தப்பட்டைகள், கைலாய வாத்தியங்கள், பம்பைகள், கேரளத்து செண்டை வாத்தியங்கள், நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல செப்பரங்களில் உற்சவ ஸ்ரீ நடராஜ பெருமானையும் அருள்மிகு சிவகாமி அம்பாளையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். தாசியின் வீட்டிற்கு செல்வதாக கூறிய ஈசனை கோபித்து கொண்டு சிவகாமி அம்மை ஆலயத்திற்கு திரும்பும் நிகழ்வு நடத்தப்பட்டது. ஊடல் கொண்டு ஆலயத்தை அடைந்ததும் திருக்கதவுகள் சாத்தப்பட்டன. பிறகு மீண்டும் கோவிலுக்கு வந்த உற்சவ ஸ்ரீ நடராஜர் முன்பு ஓதுவா மூர்த்திகள் இந்த நிகழ்வை பாடலாகவும் புராண படனமாகவும் வாசித்தனர். தொடர்ந்து நம்பி ஆரூரார் கைப்பலகை மீது எழுந்தருளி ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கும் சிவகாமி அம்மைக்கும் இடையே சமாதானம் செய்யும் நிகழ்வு நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி முன்பு புராண படலம் வாசிக்கப்பட்டு ஆரத்திகள் காண்பித்தனர். இதனைத் தொடர்ந்து கைலாய வாத்தியங்கள் முழங்க ஆலய கதவுகள் திறக்கப்பட்டதும் சிவகாமி அம்மை கோவிலில் இருந்து வெளியே வந்து ஈசனை பச்சை ஓலையால் அடிக்கும் மட்டை அடி உற்சவம் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து அனைவர் மீதும் தென்னை ஓலை அடிக்கப்பட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக தெய்வங்களை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் அமைந்துள்ள அருள்மிகு மதுக்கரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசலதீபேஸ்வரர் கோவிலில் நடராஜமூர்த்தியையும் சிவகாமி அம்மையும் அபிஷேக பீடத்தின் மேல் நிறுத்தி பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்ததும் பட்டு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து நட்சத்திர தீபம், ஏக தீபத்துடன் மகா மங்கள ஆரதி காண்பித்தனர். பிறகு திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஈச்சமலையில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாலட்சுமி திருக்கோவிலில் இருக்கும் ஈசன் சன்னதி முன்பு பிரத்யேக குண்டம் அமைத்து மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கலசம், குண்டம் ஆகியவற்றிற்கு ஆரத்தி காண்பித்தனர். ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக எழுந்தருளியிருந்த ஈசனுக்கும் அருகே வீற்றிருந்த ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கும் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து புனித நீரையும் ஊற்றி வஸ்திரங்கள் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து ஆரத்தி காண்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ மாணிக்க வாசகர் மற்றும் சிவகாமி அம்மையுடன் உற்சவர் ஸ்ரீ நடராஜ மூர்த்தியை எழுந்தருளச் செய்து பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி அபிஷேகம் நிறைவு செய்யப்பட்டது. பின்னர் கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி அபிஷேகம் செய்து கோ பூஜை நடத்தப்பட்டது. பின்னர் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்து ஆடல் வல்லோன் மற்றும் சிவகாமி அம்மை முன்பு உற்சவர் ஸ்ரீ மாணிக்க வாசகரை எதிர் சேவையாக எழுந்தருளச் செய்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் நடத்தி மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் ஓதுவாமூர்த்தி திருவெம்பாவையில் உள்ள 21 பாடல்களை பாட ஸ்ரீ நடராஜருக்கும் மாணிக்க வாசகர் மற்றும் சிவகாமி அம்பிக்கும் ஆரத்திகள் காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு வையாலி சேவை நடத்தி நுழைவாயில் ஆராதனையுடன் வீதியுலா புறப்பட்டனர். கோவில் யானை முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களுடன் தெய்வங்கள் பவனி வர பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். கோவில் மண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ நடராஜ மூர்த்தியுடன் சிவகாமி அம்பை மற்றும் மாணிக்கவாசக பெருமாளை எழுந்தருளச் செய்து 16 வகை திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் புனித நீரும் ஊற்றப்பட்டது. இதையடுத்து ஸ்ரீ மாணிக்க வாசகர் எதிர் சேவை சாதிக்க விசேஷ அலங்காரத்துடன் ஆடல் வல்லோனும் நாயகியும் காட்சி தர நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि
हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।